நாம் சிந்திக்க போகிற காரியம், என்னை அடையாளப்படுத்துவது எது? நான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்துவ மகன், ஒரு கிறிஸ்துவ மகள் என்று சொல்லி எது என்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது? சில நேரத்தில் ஜோசப் என் பேரு, அந்த ஜோசப் என்ற பேரை பார்த்தனோ இவங்க கிறிஸ்டின்னு, இல்ல மெர்லின் இவங்க கிறிஸ்டின், ஏன்னா பேர் எப்படி இருக்குது? கிறிஸ்துவ பெயராக இருக்கிறது. சில நேரத்தில் இல்லை நம்ம போட்டிருக்கிற உடை ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்தோம்னா அவங்க கிறிஸ்டின்காரங்க, பொட்டு வைக்காம இருந்தா அவங்க கிறிஸ்டின்காரங்க. அநேக நேரத்தில் நம்முடைய வெளிப்புற தோற்றமும் நம்முடைய பெயரும் நாம் போடுகிறதான ஆடைகளும் மாத்திரமே நம்மை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யறது இல்லைங்க, ஆண்டவரை அடையாளப்படுத்துவது கிடையாது. ஆனா இன்றைக்கு இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இத்தனை நாள் நான் உங்களோட கூட இருந்தேன், நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், நான் மரிக்க போகிறேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழ போகிறேன், திரும்ப நான் எங்கே போக போறேன்? பரலோகத்துக்கு ஏறி போக போகிறேன். நீங்க நான் பார்க்க முடியாது. அதனால உங்களுக்கு ஒரே ஒரு கட்டளை, பைபிள்ல எக்கச்சக்கமான கட்டளை இருக்கிறது, ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஒரே ஒரு பிரதானமான முக்கியமான ஒரு கட்டளை உங்களுக்கு நான் வைக்கிறேன்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்றாரு. ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள். இதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரே கட்டளை. ஒட்டுமொத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரே காரியம் என்னன்னா, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள். இந்த அன்பு இல்லாததுனாலதான் இன்றைக்கு கிறிஸ்துவத்தை நாம் அடையாளப்படுத்த முடிவதில்லை. மிஷினரிகளுடைய காலங்களிலே பயங்கர எழுப்புதல் வந்தது, எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, கூட்டம் கூட்டமா ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க, கிராம கிராமமா ரட்சிக்கப்பட்டாங்க, தேசமெல்லாம் ஒரு பெரிய எழுப்புதலுக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு ஏன் நடக்கிறது இல்ல? நான் அதிகமாக யோசிக்கிற ஒரு காரியம், ஒருவேளை இருக்குது பாஸ்டர், நாங்கள் அடிக்கடி இதை குறித்து பேசுவோம். எத்தனை ஜெபம் நடக்குது, எத்தனை சபை இருக்குது, எத்தனை ஆராதனைகள் நடக்குது, ஆனாலும் ஏன் இன்னும் எழுப்புதல் வரவில்லை? ஏன் ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படல? அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களே, ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களில் ஒரு எழுப்புதல் வந்தது, மிஷினரிகள் காலங்களில் ஒரு எழுப்புதல் வந்தது, திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு இது ஏன் நடப்பதில்லை என்று சொன்னால், அன்றைக்கு மிஷினரிகள் இந்த கட்டளையை கடைபிடித்தாங்க, ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தாங்க. எத்தனையோ அவமானங்களை சந்திச்சாங்க, எத்தனையோ கேவலமான வார்த்தைகளை கேட்டாங்க, எத்தனையோ பாடுகள் அனுபவித்தாங்க, ஆனாலும் அவர்கள் மீதும் அன்புள்ளவர்களாய் இருந்தார்கள். அதனாலதான் ஜனங்க இயேசுவை தேடி வந்தாங்க, அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவை பார்த்தார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கிற காலத்துல சபை உண்டு, ஆராதனை உண்டு, அலங்காரங்கள் உண்டு, பெரிய பெரிய கன்வென்ஷன் கூட்டங்கள், ஜபங்கள் எக்கச்சக்கமா நடக்குது. ஆனா இன்னும் என்ன செய்யறது இல்லைங்க, நம்ம கிறிஸ்துவை வெளிப்படுத்துறவர்களாக வாழவில்லை. நம்முடைய அடையாளம் இல்லைங்க, சர்ச்சை அடையாளப்படுத்துறோம், பேர் அடையாளப்படுத்துறோம், ஜப கூட்டங்கள் அடையாளப்படுத்துறோம், ஆனால் என்னை கிறிஸ்துவனாக, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு மகனாக, மகளாக இன்னும் என்ன செய்யறது இல்லைங்க, நம்ம அடையாளப்படுத்துவது கிடையாது. அப்ப இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எப்படி அன்பா இருக்கலாம்? அதுக்கு ஒரு எக்ஸாம் அழகா சொல்றார். இவர் யார மாதிரி? நான் உங்ககிட்ட எப்படி அன்பா இருக்கிறனோ அது மாதிரி. வேற யாரும் என்ன செய்ய வேண்டாம், உதாரணத்துக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த நடிகர் எப்படி அன்பா இருக்கிறாரு அந்த மாதிரி இல்ல, இல்ல அந்த அம்மா எப்படி அன்பா இருக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது, இந்த வீட்டுல எப்படி அந்த மாதிரி கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களிடத்துல எப்படி அன்புள்ளவர்களா இருக்கிறேனோ அதே மாதிரி நீங்க என்ன செய்யுங்க, ஒருத்தர் ஒருத்தர் அன்பா இருங்க. இன்றைக்கு எங்கே கிறிஸ்துவம் வீழ்ச்சி அடைகிறது என்று சொன்னால், ஏன் மற்றவர்கள் ஆண்டவர் பக்கம் வரலன்னு சொன்னா, அன்பா இருக்க வேண்டிய சபை, அன்பா இருக்க வேண்டிய கிறிஸ்துவர்கள், அன்பா இருக்க வேண்டிய ஊழியர்கள் அந்த அன்பா இல்லாததுனாலதான் இன்னைக்கு யாரும் இங்க வர்றதில்லைங்க, கிறிஸ்துவனிடத்துல வருவது கிடையாது. ஜெப கூட்டம் நடத்தி பிரயோஜனம் இல்லை, ஆராதனை நடத்தி பிரயோஜனம் இல்லை, பெரிய பெரிய கூட்டங்களை நடத்தி பிரயோஜனம் இல்லை. அந்த வசனத்தை உலகத்திற்கு வெளிக்காட்டுகிறவர்களாக நீங்களும் நானும் வாழாததுதான் இன்னைக்கு என்னங்க ஒரு பெரிய குறை. ஏன்னா நேற்று ஐயா சொல்லிட்டாரு, நானும் நேற்று நைட்ல இருந்து, ஏன்னா ஐயா அங்க அவர் பண்ணாத பிரசங்கங்களே கிடையாது, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கரைச்சு கொடுத்திருக்கிறாரு ஆண்டவரேங்கிறப்போ திரும்பவும் ஆண்டவர் இதை நினைவு போட்டு சொன்னார். ஒருவேளை நம்ம கேட்ட வசனங்கள் தான், ஒருவேளை நிறைய பக்கம் நம்ம கேட்டிருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் திரும்பவுமாக என்ன செய்யறாருங்க, இன்றைக்கு அதை நினைப்பூட்ட விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்,
நம்ம வேலை செய்யறதுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம தங்குவதற்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், ஆராதிப்பதற்கு ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். எல்லா இடத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? சபையில் இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்கிறது இல்ல, வீட்டில் இருக்கிற மாதிரியே வேலை செய்யற இடத்துல இருக்கிறது இல்ல, வேலை செய்யற இடத்துல இருக்கிற மாதிரியே வெளியே இருக்கிறது இல்ல. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது கட்டாயம் அப்படிதான் இருந்து ஆகணும். ஆனா எல்லா இடத்துலயுமே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அன்பாயிரு. சபையா இருந்தாலும் நீ அன்பாயிரு, வீட்டில் இருந்தாலும் நீ அன்பாரு, வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் நீ அன்பாரு, நீ தங்கி இருக்கிற கிராமமா இருந்தாலும் அன்பாயிரு. எல்லா இடத்துலயும் ஆண்டவர் சொல்ற ஒரே காரியம், நீ இடத்துக்கு தகுந்தாற் போல, அங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நீ வாழ்ந்துக்கோ. ஆனா எல்லா இடத்துலயும் எப்படிதான் இருக்கணும்? அன்புள்ளவர்களா இருங்கள். யாரையும் முன்னுதாரணத்துக்கு எடுத்துக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவாகிய நான் எப்படி உங்களிடத்தில் அன்பாக இருந்தேனோ அதே போல நீங்க அன்பாக இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இது நாம இப்படி இருந்தாதான் கீழ்வசனத்துல சொல்றாரு, நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை அவங்க என்ன செய்வாங்க? அறிந்து கொள்ளுவார்கள். யாருங்க? சுற்றில இருக்கிற ஜனங்க. என் வீட்டுக்குள்ள இருக்கிற என் கணவன், என் மனைவி, என் தாய் தகப்பன், என் பிள்ளைங்க, என் சொந்த பந்தங்க, நான் கிறிஸ்துவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால், நான் ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கிட்டு வரதுனால கிடையாது, சர்ச்சுக்கு வரதுனால கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அன்பா இருந்தாதான் அவங்க எப்படியா உன்னை என்னுடைய சீடனாக, சிசியாக அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். இதுக்கு மேல வேற எதுவுமே இல்லைன்றார் ஆண்டவர். அப்ப இன்னைக்கு உங்களை என்னையே கர்த்தர் அழைத்து இருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார், நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் எதற்காகன்னு சொன்னா, ஏதோ நம்மள உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்காக அல்ல, கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற காரியத்துல ஒரு 3 காரியங்கள் நிறைய இருக்குது. ஏசப்பா எப்படி எல்லாம் அன்பு காட்டினார்னு சொல்லி, ஆனா ஒரு 3 காரியங்களை நாம் சிந்தித்து தேவ வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது, இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னு சொன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். மத்தேயு 5:44, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன், வேற எல்லாம் யாரும் சொல்லல. யாருங்க? ஏசப்பாவை நேருக்கு நேரா சொல்றாரு. பவுல் சொல்லல, இல்ல முன்னாடி இருந்த தீர்க்கதரிசிகள் சொல்லல, ஏசப்பாவை நேருக்கு நேரா சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய சத்துருக்களை சிநேகிங்க. யாரெல்லாம் உனக்கு விரோதியோ, யாரெல்லாம் உனக்கு பகையாளியோ அவங்களை நீ என்ன செய்ய? அன்பு காட்டுன்றார். உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ நீ விளங்க மாட்ட, உன் குடும்பம் விளங்காது, நீ நாசமா போயிருவ, உன் பிள்ளைங்க ஒண்ணும் இல்லாம போயிருவாங்க. இப்படி யாரெல்லாம் நம்மளை சபிக்கிறாங்களோ அவங்களை நீ என்ன செய்ய? ஆசீர்வாதம் பண்ணு. உன்னை யாரு பகைக்கிறாங்களோ, உன்னை யாரு விரோதி மாதிரி பாக்குறாங்களோ அவங்க கிட்ட நீ அன்பு காட்டு. உன்னை யாரு கொடுமைப்படுத்துறாங்களோ, உன்னை யாரு துன்பப்படுத்துறாங்களோ, உன்னை யாரு அள வைக்கிறாங்களோ அவங்களுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. முடியுமா? சொல்றது ஈஸிங்க ஐயா, செஞ்சாதான் நமக்கு தெரியும். வாய்ப்பு இருக்குதா? சாத்தியமே இல்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்படிதான் உங்ககிட்ட அன்பு கூர்ந்தேன்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை விரோதிச்சாங்க சதுசேயர்கள், பரிசேயர்கள், இன்னும் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாரும் நிறைய பேர் கூட்டம் கூடி அவரை அழிக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா அவர்களையும் ஆண்டவர் நேசித்தார். சபிக்கிறாங்க, இவன் ஒரு போஜன பிரிய, இவன் விபச்சாரக்கார, இவன் பேய்க்கெல்லாம் தலைவன், அவங்களே ஆண்டவர் நேசிக்கிறாரு. கல்லால் அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, ஆண்டவரே இவங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்கன்னு அவங்களுக்காகவும் ஜெபம் பண்றாரு. ஒரு அன்பு என்று சொல்லும் பொழுது, கிறிஸ்துவனுடைய அன்பு என்று சொல்லும் பொழுது, முதல் அவர் எப்படிப்பட்ட ஒரு அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், மன்னிக்கிற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் ஒருவர் மன்னிக்கிறாங்களோ அவங்கனாலதான் எதிரிகளை நேசிக்க முடியும். இன்னும் நான் விரோதியாவே, இப்ப நோவையாவை நான் இன்னும் விரோதியாவே பார்த்துட்டு இருந்தேன்னா அவர் மேல எனக்கு என்ன வராதுங்க? அன்பு வராது. அவரை நான் மன்னிச்சாதான் அவர் மேல எனக்கு அன்பு வரும். என்ன சபிக்கிறாங்க,
என்னை திட்டுறாங்க, அதை மன்னிச்சாதான் அவங்கள நான் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வதிக்க முடியும். மன்னிக்காம நேசிக்க முடியாது, மன்னிக்காம ஆசீர்வதிக்க முடியாது, மன்னிக்காம ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களிடத்திலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான குடும்பமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், சபையா இருக்கலாம், நாம் தங்கி இருக்கிற அந்த சமுதாயமா இருக்கலாம், எல்லாருமே நமக்கு தீங்கு செய்திருக்கலாம், நம்ம எதிர்த்திருக்கலாம், நம்மை தூசித்திருக்கலாம், நம்மளை கேவலமா பேசியிருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்களை நீ மன்னிச்சிரு, அவங்களை நீ மன்னிச்சிரு. இந்த மன்னிப்பின் குணம் ஆரம்ப நாட்களில் மிஷனரிகளிடத்தில் இருந்தது. ஆரம்ப நாட்களில் மிஷனரிகளிடத்தில் இருந்தது. அதனால பெரிய ரட்சிப்பு வந்துச்சு, எழுப்புதல் வந்தது. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர்களாகிய நாங்களா இருக்கலாம், இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற விசுவாசிகளாகிய நீங்களாகவும் இருக்கலாம், நம்மிடத்துல இந்த மன்னிப்பின் குணம் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. எத்தனை கூட்டம் நடத்துறோம், எத்தனை ஜெபம் பண்றோம், எத்தனை ஆராதனை, எத்தனை காணிக்கை எல்லாம் செய்யறோம், நல்லதுதான். ஆனாலும் ஏன் இன்னும் மற்றவர்கள் கிறிஸ்துவை அறியவில்லை என்று சொன்னால், கிறிஸ்துவின் குணமாகிய அந்த மன்னிக்கிற குணம் நம்ம கிட்ட இல்ல. என்னை எப்படி பேசிட்டாங்க தெரியுமா? என்னை எப்படி அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா? என்னை எந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டாங்க தெரியுமா? தலையே காட்ட முடியாத அளவுக்கு என்ன பண்ண, நான் எப்படி? உண்மைதான், இயேசுநாதரை அவமானப்படுத்தினதை விடாவா நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க? இயேசுநாதரை திட்டதை விடாவா நம்மளை திட்டாங்க? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நானே என்ன செஞ்சிருக்கிறேன்? எல்லாரையும் மன்னிச்சிருக்கிறேன், நானே எல்லாரையும் மன்னிச்சிருக்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ள அந்த மன்னிப்பின் குணம் இல்லை. கணவன் தப்பு செய்யறோம், மனைவி தப்பு செய்யறாங்க, பிள்ளைங்க தப்பு செய்யறாங்க, அப்பா அம்மா தப்பு செய்யறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மன்னிக்கிற ஒரு மகனாயிரு, மன்னிக்கிற ஒரு மகளாயிரு. அப்பதான் நீங்க என்ன செய்ய முடியும்? என்னுடைய சீடர்கள் என்பதை, என்னுடைய மகன் என்பதை, மகள் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்ட முடியும். நீங்க நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? கிறிஸ்டினா, அவங்கள கிறிஸ்டின்காரங்களாமா, ஆனா அவங்களே இப்படிதான் இருக்கிறாங்க. முதல்ல போய் நீங்க என்ன செய்யுங்க? அவங்கள மாத்துங்க, அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு. கிறிஸ்துவம் எப்படி இருக்குதுங்க? அந்த நாட்களில் மிஷினரிமார்களை பார்த்து, அவங்க செய்கிற தியாகத்தை பார்த்து, அவங்க அன்பை பார்த்து, அவங்க மன்னிக்கிற குணத்தை பார்த்து தானா இயேசுவை தேடி வந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஜனங்க என்ன செய்யறாங்க? நீங்களே இன்னும் ஒழுங்கு இல்லையே. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கிரகாம் ஸ்டெயின் பிள்ளைகளோடு சேர்த்து என்ன செஞ்சாங்க? எரிச்சாங்க. அந்த அம்மா அழகா சொல்றாங்க ஒரே வார்த்தை, கிறிஸ்து மன்னிச்சது போல நான் என்ன செய்யறேன்? அவங்கள மன்னிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, 10 மாசம் பெற்றெடுத்த பிள்ளைக, தான் கட்டி வந்த கணவன், நீ கணவனும் இல்லை பிள்ளைகளும் இல்லை, நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? எவ்வளவு கோபம் இருக்கு, எவ்வளவு ஆத்திரம் இருக்கு, எவ்வளவு எரிச்சல் இருக்கு. அவன் நல்லா அவனை அதே மாதிரி பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் மனசுக்குள்ள கொந்தளிப்பு இருக்கு. மனசாட்சி இருக்கிற எல்லாரும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஆனா அந்த அம்மா சொல்றாங்க ஒரே வார்த்தை, நான் மன்னிக்கிறேன். கிறிஸ்து மன்னித்தது போல நான் அவங்கள மன்னிச்சு விடுகிறேன். அந்த மன்னிப்பின் குணம்தான் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க நம்ம என்ன செய்யறது இல்லைங்க? மன்னிக்கிறது இல்லையே. நம்ம சபைகளுக்குள்ள சக விசுவாசிகளை நம்ம மன்னிக்கிறது இல்லையே. வேலை செய்கிற இடத்துல கூட இருக்கிறவங்க ஏதாவது தப்பு செஞ்சாலும் அவங்கள நம்ம மன்னிக்கிறது இல்லையே. நமக்கு தங்கி இருக்கிற கிராமத்துல அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது நமக்கு விரோதமா செஞ்சிருப்பாங்க, அவங்கள நம்ம மன்னிக்கிறது இல்லையே. இயேசு சொல்லுகிறார், நான் மன்னித்தது போல, நான் மன்னித்தது போல நீங்க என்ன செய்யுங்க? மன்னிக்கிறவர்களாய் உங்க அன்பை வெளிப்படுத்துங்க. மன்னிப்பது அன்பினுடைய வெளிப்பாடு. மன்னிப்பது அன்பினுடைய வெளிப்பாடு. கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரிய காரியம் என்னது? மன்னிப்பாங்கப்பா அவங்க. ஏன்னா ஏசாமி மன்னிச்சு மாதிரி எவ்வளவு முறை நாள் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? மன்னிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன தெரியுமா கேட்போம்? எத்தனை தடவை தான் மன்னிச்சுட்டே இருக்கிறது? ஒரு தடவைனா பரவாயில்ல, ஒரு தடவைனா பரவாயில்ல, 1000 தடவை திரும்ப 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 எத்தனை தடவை நம்ம மன்னிச்சுட்டே இருக்க முடியும்? இதே கேள்வி இயேசுநாதர் நம்ம கிட்ட கேட்டாருன்னா யோசித்து பாருங்க. இதே கேள்வி டெய்லி வந்து ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க, உன்னை எத்தனை தடவை நான் மன்னிக்கிறது? உனக்கு தண்டனை தான் போன நம்மளை அழிச்சிட்டாருன்னா அவர் மன்னித்து கொண்டே இருக்கிறார். எது வரைக்குங்க? மறுமையிலே சேருகிற வரைக்கும் அவர் நம்மளை மன்னிச்சுட்டே இருக்கிறார். அதே மாதிரிதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், எனக்கு மரணம் நேரிடுகிற வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டே இருக்கணுங்க? மன்னித்து கொண்டே இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு.
இதுதான் நான் கிறிஸ்தவன் என்பதை என் பேரிலேயோ எனக்கு இருக்கிற பட்டத்திலேயோ என் உடையிலையோ அல்ல, நான் மன்னிக்கிற அந்த குணத்துல எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பரவாயில்ல, அத்தனை பேச்சு பேசினாங்கப்பா, அத்தனை அடி அடிச்சாங்க, அத்தனை அவமானப்படுத்தினாங்க, பரவாயில்ல மன்னிச்சு பாரு, நான் நல்லா இருந்தா செய்யவே மாட்டேனே. இது அவங்க அந்த இயேசுநாதர் கூட இருக்கிறதுனால மன்னிச்சு போறாங்க. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட மன்னிப்பின் குணம் இல்லை. அப்ப முதல் காரியம் சொல்றாரு, தெய்வத்தினுடைய அன்பு நம்ம இந்த உலகத்துல குடும்பம், சபை, நம்ம இருக்கிற பகுதி, வேலை செய்யற இடம், எல்லா இடத்துலையும் அன்புள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மன்னிக்கிற குணத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்ம அழகா ஜெபம் பண்றோம் பரமண்டல ஜெபத்துல, நாங்கள் மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னிக்கிறது போல எங்களுடைய தப்பிதங்களை மன்னியும். நான் அப்பதான் யோசிப்பேன், நிறைய ஒருவேளை நமக்கு இன்னும் பாவமே மன்னிக்கப்படலையாட்டு தெரியுது. ஏன்னா நம்ம மற்றவங்க பாவத்தை மன்னிக்கிறது இல்லையே. நம்ம தான் சொல்றோம், ஆண்டவரே நாங்க எந்த அளவுக்கு மற்றவங்க பாவத்தை மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்க பாவத்தை மன்னிங்கன்னு நம்ம தானே ஜெபம் பண்றோம். நம்ம மன்னிச்சாதான் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாருங்க, மன்னிப்பை கொடுக்கிறார். அப்ப முதல் காரியமாக ஒரு கிறிஸ்துவ மகனாக மகளாக ஆராய்ந்து பாருங்க, நம்ம மன்னிச்சிருக்கிறோமா? நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், நம்ம கூட பிறந்த சொந்த பந்தங்களா இருக்கலாம், ஒருவேளை அவங்க ஆண்டவரை பத்தி அறியாதவங்களா இருக்கலாம், நமக்கு விரோதமா நிறைய தீங்கு செஞ்சிருக்கலாம், நமக்கு கெடுதல் பண்ணிருக்கலாம், நம்மள ரொம்ப மோசமான வார்த்தைகளை சொல்லி கூட திட்டி இருக்கலாம். அவங்க நம்ம மன்னிச்சிருக்கிறோமா? அப்படி மன்னிக்காத வரைக்கும் நான் கிறிஸ்துவன் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்ட முடியாது, கிறிஸ்துவின் அன்பையும் வெளிக்காட்ட முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை மன்னிச்சேன், நான் உங்களை மன்னிச்சேன். நம்ம எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறோம். என் நினைவு ஒருவேளை நம்ம என்னென்னலாம் யோசிக்கிறோன்றது படம் மாதிரி ஆண்டவர் வெளியே காட்டிட்டாருன்னா நம்ம எல்லாருடைய வண்டவாளமும் வெளியே வந்துடும். இன்னைக்கு என்னன்னா வெளியே அப்படியே நம்ம நல்லா நடிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம எண்ணம் இருக்குது பாத்தீங்களா, என்ன நினைக்கிறோன்றது யாருக்கு தெரியறது கிடையாது. நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே படமா வெளியே ஓடிச்சுன்னா ஒவ்வொருவருடைய முகத்திலும் என்ன ஆயிருங்க, கிழிக்கப்பட்டு விடும். ஆனா ஆண்டவர் அதையும் மன்னிச்சுட்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அதையும் மன்னிச்சுட்டே தான் இருக்கிறார். அப்போ மன்னிப்புக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது, இவ்வளவுதான் கிடையாது. மரணம் வருகிற வரைக்கும், மறுமையிலே சேருகிற வரைக்கும் கர்த்தர் எனக்கென்று கொடுத்திருக்கிற என் குடும்பம், என் சபை, என்னுடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அத்தனை பேரை என்ன செய்யணும், நான் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் மன்னிக்கிற ஒரு அன்பு. இரண்டாவது காரியமாக லூக்கா 15ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்களே. லூக்கா 15:20-21. எழுந்து புறப்பட்டு வந்தான், வரும்போது கண்டு மனதுருகி ஓடி கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். தகப்பனை நோக்கி, தகப்பனே விரோதமாகவும் பாவம் செய்தேன், பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், இளைய குமாரனுடைய சம்பவம். தன் தகப்பனிடத்திலிருந்து ஆஸ்தியை வாங்கிட்டு வெளியே போயிடுறான். இனிமே அவனுக்கு அங்க என்ன கிடையாதுங்க, உரிமையே கிடையாது. ஆஸ்தி எல்லாம் செலவழிந்து விட்டது. இப்ப சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லை, பன்னிக்கு வச்சிருக்கிற தவிட்ட திங்கிறதுக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்பதான் அவனுக்கு புத்தி தெரியுது, என்னன்னு நம்ம வீட்டுல வேலைக்காரங்க கூட நல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்களே, அவசரப்பட்டு அப்பாவை விட்டு நம்ம வந்துட்டு மாட்டு தெரியுது, திரும்ப நம்ம எங்க போயிடலாம், அப்பா கிட்டே போலாம், போய் மன்னிப்பு கேட்கலாம், பையனா ஏத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் சொத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், ஒரு வேலைக்காரனாவது என்ன ஏத்துக்கோங்கன்னு சொல்லலாம்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சு வர்றார் எந்திரிச்சு. ஆனா இங்க வசனம் சொல்லுது, தன் மகன் தூரத்துல வர கண்டு தகப்பன் என்ன செய்யறாரா, வேகமா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறார். அதுக்கு அப்புறம்தான் பையன் சொல்றா, என்ன மன்னிச்சுக்கோங்க. இப்ப வந்த உடனே இவன் எதுக்கு இங்க வர்றா, அதெல்லாம் சொத்து வாங்கிட்டு போயிட்டான்ல, ஒண்ணுமில்லைன்னு சொல்லி தானே போனா, இவனை எந்த மூஞ்சிட வச்சுட்டு நீங்க வந்த கேட்டாரா ஆண்டவர்? எதுக்கிட வந்த கேட்கல. தூரத்துல வரும்போது வேகமா ஓடி போய் என்ன செய்றாருங்க, கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார். கிறிஸ்துவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புன்னா,
மன்னிக்கிற அன்பு மாத்திரம் கிடையாது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய அன்பு ஏற்றுக்கொள்ளுகிற அன்பு. யாரையும் அவர் என்ன செய்யறது இல்லைங்க, புறம்பே தள்ளுவதே கிடையாது. தன்னை நோக்கி வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாதவர். அது எவ்வளவு அநியாயம் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளவு தப்பு இருந்தாலும் சரி, தன்னை நோக்கி வர்றாங்கன்னு தெரிஞ்சா மன்னிப்பு கேட்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கிறேன், சமாதானம் ஆயிக்கிறேன். வர்றாங்கன்னு தெரியும் போது வேகமா ஓடி போய் என்ன செய்யறாருங்க, கட்டி அணைத்துக் கொள்ளுகிறார். இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு. உரிமை இல்லை, பையனா ஏற்றுக்கொள்வதற்கு அங்க உரிமை கிடையாது, சொந்தம் கொண்டாடுறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது, ஆனாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். இன்றைக்கு நம்மிடத்துல தெய்வம் எதிர்பார்க்கிற இரண்டாவது காரியம் என்னன்னா, கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உறவுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எல்லாரிடத்துல என்ன இருக்குதுங்க, தப்பு இருக்குது. தப்பு இல்லாதவங்க யாருமே கிடையாது. வசனமே சொல்லுது, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிட்டாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இங்க என்ன செய்யறாருன்னா, ஏற்றுக்கொள்ளுகிறார். நீ தப்பானவன் தான், ஆனால் இன்னைக்கு என்ன செஞ்சுட்ட, நீ திருந்திட்ட, உன் தவற உணர்ந்துட்ட, நான் என்ன செய்யறேன்னா ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி அங்க வரும்போது அவன் தப்ப உணர்ந்தது அந்த தகப்பனுக்கு தெரியாது, அவன் மன்னிப்பு கேட்கிறான்றது தகப்பனுக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பன் தன் மகன் வரமாட்டானா வரமாட்டானா வரமாட்டான்னு சொல்லி ஏங்கிக் கொண்டே இருந்தார். அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உலக உறவுகள் மத்தியில நாம் பிறரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமா? அதான் சொன்னேன், எப்பயுமே நமக்கு 3 தான். 1 குடும்பம், 2வது சபை, 3வது இந்த சமுதாயம். இந்த 3 இடத்துலையுமே கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய குடும்ப உறவுகளை, சொந்த பந்தங்கள் நிறைய பேர் நமக்கு விரோதமா தப்பு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்கள மன்னிச்சு ஏற்று இருக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். நமக்கு விரோதம் எவ்வளவோ காரியங்கள் பேசினவர்கள் உண்டு. இன்னைக்கு அவங்க எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டேன். சில பேர் இருப்பாங்க, மன்னிச்சுட்ட, என் மூஞ்சிலுக்குன்னு பற்றாத போயிரு, நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சுட்டேன், மன்னிச்சுட்ட, ஆனா என் கண்ணுல படவே கூடாது, என் கண்ணுக்கு மறைவா நீ எங்க வேணாலும் இருந்துக்கோ. இதுக்கு பேர் என்ன கிடையாதுங்க, மன்னிப்பு கிடையாது. இதுக்கு பேரு மன்னிப்பு கிடையாது. கிறிஸ்துவனுடைய அன்பு அவர் மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்ளுகிறவர். இன்னைக்கு நிறைய நேரத்துல எப்ப தெரியுமா நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம், செத்து போனதுக்கு அப்புறம் பெட்டியில போட்டிருப்பாங்க, அப்ப போய் உட்கார்ந்து அழுவோம், ஐயோ அப்பா அம்மா, என்னுடைய கணவனே, என்னுடைய மனைவியே, பிள்ளையேன்ட்டு அப்ப அழுவோம். உசுரோட இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம், ஏத்துக்கவே மாட்டோம். ஒரு ஊழியக்காரர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் மரித்ததற்கு பிறகு கத்தி கதறி அழுகிறாங்க பாஸ்டர்மா, ஆனா உயிரோடு இருக்கும்போது தள்ளி வச்சுட்டாங்க. கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற உறவுகள், அது குடும்பமா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், சக விசுவாசிகளா இருக்கலாம், நம்ம வேலை செய்யற இடத்துல நண்பர்களா இருக்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையில தவறுகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி மன்னிச்சு ஏத்துக்கொட்டனா அதே போல நீ என்ன செய்ய, மன்னித்து ஏற்றுக்கொள். அப்பதான் என்னுடைய அன்பை நீ என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். நீ 100% திருந்தினாதான் அவனை ஏத்துக்குவ. ஏசப்பா உங்ககிட்ட எங்கிட்ட அப்படி கேட்டிருக்கிறாரா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட அப்படி கேட்டாருன்னா இது வரைக்கும் நம்ம யாரும் இங்க ஜீவனோடு கூட நிக்கவே முடியாது. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நாம் எவ்வளவு தவறு செய்தாலும், எவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு தூரம் போயிருந்தாலும், அப்பான்னு திரும்ப வரும் பொழுது அவர் என்னை அங்கீகரிக்கிறவராகவும் என்னை அரவணைக்கிறவராகவும் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல எத்தனை பேரை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், எத்தனை பேரை நம்ம தள்ளி வச்சிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட எத்தனை பேரோட நம்ம ஐக்கியமா இருக்கிறோம், எத்தனை பேரை ரிஜெக்ட் பண்ணி வேண்டான்னு தள்ளி வச்சிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஆண்டவர் அழகா யோவான்ல சொல்றாரு, கண்ணால பாக்குற மனுஷங்கிட்டயும் உன்னால அன்பு காட்ட முடியல, நீ எப்படி எங்கிட்ட அன்பு காட்டுறன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற? இங்க இருக்கிற மனுஷங்க கிட்ட உன்னால ஐக்கியமா இருக்க முடியல, நீ எப்படி எங்கிட்ட ஐக்கியமா இருக்க முடியும்? நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? பொய் பேசிட்டு இருக்கிற, பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிற, ஏமாத்திட்டு இருக்கிற. உங்ககிட்ட உண்மையே இல்லைன்றார் ஆண்டவர். 1 யோவான்ல அதான் சொல்றார், நம்ம கிட்ட என்ன கிடையாதுங்க, சத்தியம் இல்லை.
அப்போ காண்கிற மனிதர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்து எதிர்பார்க்கிற இருதயம். மிஷினரிமார்கள் ஏற்றுக்கொண்டாங்க, கர்த்தருக்காக அன்றைக்கு இருந்த தேவ ஊழியர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யதில்லைங்க, ஏற்றுக்கொள்வது கிடையாது, தள்ளி நிற்கிறோம், வெறுத்து ஒதுக்குறோம். அதனால என்ன ஆகுதுங்க, அவர்கள் கிறிஸ்துவின் அன்பை அறியாதவர்களாகவே போய்விடுகிறார்கள். இன்னைக்கு FMBB ஒரு பெரிய ஒரு மிஷினரி ஸ்தாபனம் இருக்குது. எங்கே நிம்மதின்னு ஒரு படம், சின்ன வயசுல பார்த்த படம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. கிறிஸ்துவ படம் தாங்க. ஒருத்தர் குடிச்சிட்டு ரோட்ல படுத்து கிடந்துட்டே இருப்பாரு. ஆனா அந்த அந்த வழியா வர அந்த நபர் டெய்லி அவரை தூக்கிட்டு வந்து என்ன செய்வாருங்க, அவங்க திண்ணையில படுக்க வச்சிருவார். எங்கேயாச்சும் ஒரு பக்கம் விழுந்து கிடப்பான், முழிச்சு பார்க்கும்போது திண்ணையில படுத்து கிடப்பான். அவனால தாங்கவே முடியல. ஒரு நாள் கேட்டுருவார், ஏன்யா நான் அங்கெங்கேயோ குடிச்சு படுத்து கிடக்குற, என்னை எத்தனையோ பேர் கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போறத பாக்குற, இவன் சீக்கிரம் சாக மாட்டான்னு சொல்றதை நான் கேட்கிறேன், நீங்க மாத்திரம் டெய்லி என்னையே தூக்கிட்டு வந்து உங்க வீட்டுல படுக்க வைக்கிறீங்க. அப்ப அவர் சொல்ற ஒரே வார்த்தை, ஏசப்பா உன்னை நேசிக்கிறார். அந்த ஒரே வார்த்தை தான், ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரு. நீ குடிகாரன்னு ஏசப்பா உன்னை என்ன செய்யல, வெறுக்கல, உன்னை ஒதுக்கல, அவர் மேல் அன்பா இருக்கிறாருன்ற அந்த ஒரு வார்த்தை அவருடைய இருதயத்தை மாற்றுகிறது. தான் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறாரு, ஒரு மிஷினரியே மாறுறாரு, ஒரு பெரிய FMBB என்ற ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தையே உருவாக்கி இருக்கிறார். எங்குங்க, ஒரே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு. இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? நம்ம வீட்லயும் தப்பு செய்யறவங்க இருக்கிறாங்க, சில கெட்ட பழக்க வழக்கத்தோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யறோங்க, ரிஜெக்ட் பண்றோம். இதெல்லாம் திருந்திட்டு வா, உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற. கிறிஸ்து அப்படி சொல்லல, அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்ம இடத்துல குறைகள் இருந்தாலும் குற்றங்கள் இருந்தாலும் அத்தனையும் அவர் மன்னித்து மறந்து நம்ம என்ன செய்யறாருங்க, ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவ மகனாக, மகளாக, ஒரு விசுவாசியாக, ஒரு ஊழியக்காரனாக இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமா? இல்ல அவங்க கிட்ட இருக்கிற தப்ப சொல்லி அவங்கள தள்ளி 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 வைக்கிறோமா? இன்னைக்கு நிறைய நேரத்துல தவறுகளை சொல்லி சொல்லி தள்ளி வைக்கிறதுனாலதான் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுவது கிடையாது. கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல அவர் மன்னிச்சு ஏற்றுக்கொண்டார். நம்ம என்ன செய்யணுங்க, அவரை போலவே கர்த்தர் நமக்கு கொடுத்த உறவுகளை ஏற்றுக்கொள்ளணும். எப்பங்க, உயிரோடு இருக்கும் போதே ஏற்றுக்கொள்ளணும். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்தார். மூணாவதாக யோவான் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. யோவான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே, அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றால். முதல் காரியம் இயேசுவினுடைய அன்பு, மன்னிக்கிற அன்பு. இரண்டாவது காரியம் இயேசுவின் அன்பு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு. மூணாவது காரியம் மறுவாய்ப்பு கொடுக்கிற அன்பு. அவர் என்ன செய்யறாருங்க, திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். 8ஆம் அதிகாரத்துல ஒரு விபச்சார ஸ்திரீ கையும் களவுமா பிடிக்கப்படுகிறாள். அவள் தவறு செய்யும் பொழுது கையும் மெய்யுமா பிடிச்சு இயேசுநாதர்கிட்ட கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து இயேசுநாதர்கிட்ட சொல்றாங்க, ஐயா, இவள் விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். மோசேயுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுது, இவள் என்ன செய்யணும், கல்லெறிந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம தகப்பன் எப்படிப்பட்டவர், அன்புள்ளவராச்சே. இவர் எல்லாம் ரெடியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னாருன்னா, அப்ப மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தை நீங்க மீறுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரி, கல்லால் அடிச்சு கொன்றுங்க அப்படின்னு சொன்னாருன்னா, அன்பாயிரு சொல்ற, ஒரு மனுஷி கல்லால் அடிச்சு கொல்ல சொல்ற, இதுதான் உங்க அன்பா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இதுக்காக தான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இயேசு எப்படி ஆகலும் குற்றப்படுத்தணும். ஆனா அவர் அன்புள்ள தெய்வமாச்சே, அழகா ஒரு பதில் சொல்றாரு. இவ தப்ப கையுமையுமா பிடிச்சிட்டு வந்த உண்மைதான், கல்லால் அடிச்சு கொல்லணும்னு மோசேயுடைய நியாயப்பிரமாணம் சொல்றது உண்மைதான். ஆனா இந்த கூட்டத்துல யாரு தப்பு செய்யலையோ அவன் என்ன செய்யுங்க, முதல் கல் எடுத்து அந்த அம்மா மேல வீசுங்க அப்படின்ட்டு அவர் வாட்டில் கீழே குனிஞ்சு எழுத ஆரம்பிச்சிட்டார். இப்ப நிமிந்து பாக்குறாரு, அந்த அம்மா மட்டும்தான் நிக்குது, ஒரு துரியை காணோம். உடனே ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க அம்மா, உன்னை கல்லால் அடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்துச்சு ஒரு கூட்டம், அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இவருக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லையா கல்லால் அடிக்கிறதுக்கு? ஏன்னா இயேசு கிட்ட எந்த தப்புமே
இல்ல. அவர் தாராளமா என்ன செய்யலாம், ஒரு கல் எடுத்து அந்த அம்மாவை அடிக்கலாம், அவருக்கு உரிமை இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, நானும் உன்னை என்ன செய்யல, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, நானும் உனக்கு தண்டனை கொடுக்கல, நீ தண்டனைக்கு தகுதியானவதான், நீ தப்பு செஞ்சிருக்கிற, உனக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். அவங்க கிட்ட தப்பு இருக்குது, போயிட்டாங்க. எங்கிட்ட எந்த தப்புமே இல்லை, நான் உன்னை தண்டிக்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, தகுதியும் இருக்குது. ஆனா நான் உன்னை என்ன செய்யல, தண்டிக்கல. நீ போ, இனி பாவம் செய்யாத. இதோட உன் வாழ்க்கையை அழிக்க விரும்பல, உனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிற. நான் உனக்கு திரும்ப என்ன செய்யற, ஒரு வாய்ப்பு கொடுக்கிற. நீ இனிமே என்ன பண்ணாத, தப்பானது ஒண்ணும் நீவே பண்ணாத, உனக்கு கேடுக்கு வரக்கூடிய காரியத்தை எதை நீ செய்யாத, இனி பாவம் பண்ணாத. மறு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதே தான் சொல்றாரு. நம்ம கிட்ட நிறைய தப்பு இருக்குது, இன்னைக்கு நம்ம குற்றப்படுத்தலாம். அவங்க நோவையா ஒரு விதத்துல தப்பு செய்வாரு, நான் ஒரு விதத்துல தப்பு செய்வேன். ரெண்டு பேரும் செய்யற தப்பு வேற வேறையா இருக்கலாம், ஆனா தப்பு தப்புதான், தப்பு தப்புதான். கெட்ட வார்த்தை பேசுறதும் தப்புதான், அடிக்கிறதும் தப்புதான். அவனை அடிச்சு போட்டா நான் சும்மா தானே பேசினேன். ஆண்டவர் பார்வையில எல்லா பாவமும் ஒண்ணுதான். இன்றைக்கு மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வீட்டு எவ்வளவு பாவம் இருந்தாலும் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறேன். அதனாலதான் தாவீது அழகா சொல்றான், என் பாவத்துக்கு தக்கதாக செய்யாமலும் என் அக்கிரமத்துக்கு தக்கதாக சரி கட்டாமலும் அவர் இருக்கிறார். இல்லைன்னா இங்க யாரும் நம்ம நிக்க முடியாது, நானும் இங்க நிக்க முடியாது, நீங்களும் இங்க உட்கார முடியாது. நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் அப்போதைக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்திருந்தாருன்னா எல்லாரும் இன்னைக்கு எங்கதான் இருப்போங்க, கல்லறையில தான் இருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார், நமக்கு மன்னித்து ஏற்றுக்கொண்டு மறு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். இன்னைக்கு என் பையன் திருந்திடுவான், இன்னைக்கு என் பொண்ணு திருந்திரு, மறுபடியும் ஒரு நாள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு சொல்லி திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு, வாழ்க்கையை மாற்றுவதற்கு, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்றாருங்க, திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. நம்ம வாய்ப்பு கொடுக்கிறோமா, நம்ம வாய்ப்பு கொடுக்கிறோமா, யோசித்து பாருங்க. சிலருக்கு நம்ம முத்திரை குத்திட்டோம்னா அந்த முத்திரையை நம்ம என்ன செய்யறது இல்லைங்க, எடுக்கிறதே கிடையாது. இவங்களா, ஐயோ இவங்க இப்படிதான், ஆல்ரெடி நான் பார்த்துட்டேங்க, அதனால வேண்டாங்க. வாய்ப்பு கிடைச்சாதான் சச்சின் என்ன செய்ய முடியுங்க, செஞ்சுரி அடிக்க முடியும். ஒரு தடவை அவுட் ஆகிட்டோம், போ ஃபர்ஸ்ட் பால்லையும் அவுட் ஆகிட்டா, இவனுக்கு கிரிக்கெட்டுக்கெல்லாம் வேண்டாப்பா, ஒதுக்க முடியுமா? திரும்ப அடுத்த மேட்ச்லயும் விளையாடத்தான் செய்யறாங்க, திரும்ப அடுத்த மேட்ச்ல விளையாடத்தான் செய்யறாங்க. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். கிறிஸ்துவானவர் உங்களுக்கு எனக்கு ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். நம்ம கிட்ட தப்பு இருக்குது, நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாததான் செய்கிறோம். அவர் மன்னிச்சிடுறாரு, ஏற்றுக்கொள்ளுகிறார், அதோட நிறுத்தல, திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கிறார். சரி ரைட், இன்னொரு நாள் உனக்கு ஆயுசு நாள்ல கூட்டி கொடுக்குற, இன்னைக்கு நீ என்ன செய்ய, எனக்கு பிரியமா வாழ ஆரம்பி, நான் விரும்புற மாதிரி இன்னைக்கு நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்கோ. வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் தான் நிறைய நேரத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த உறவுகளுக்கு என்ன செய்யறது இல்லைங்க, வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது. சில நேரத்துல சில பேர் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா இவங்க இப்படிதான் நம்ம என்ன செஞ்சிடறோங்க, முத்திரை குத்தி வச்சு அவங்களை அப்படியே டோட்டலா ரிஜெக்ட் பண்ணி வச்சிடறோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, அன்புள்ளவர், வாய்ப்பு கொடுக்க சொல்றாரு. உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுங்க, உன் சொந்த பந்தங்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுங்க, நண்பர்களுக்கு திரும்ப வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா இருக்கிறது கொஞ்ச நாள் தான், இருக்கிறது கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போறோம். எத்தனை வருஷம் வாழுவோம் நமக்கு ஒருத்தருக்கு தெரியாது. நாளைக்கு நான் உசுரோட இருப்போமா, இன்னைக்கு சாயங்காலம் உசுரோட இருப்போமா தெரியாது. இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் எவ்வளவு தூரம் எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாய்ப்புகளை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு தப்பு செஞ்சவங்க நாளைக்கு என்ன ஆயிடுவாங்க, மாறிடுவான். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லும் பொழுது, தமஸ்குவுக்கு வர்றாரு, கண்ணு தெரியாம போயிருச்சு, ஆண்டவர் சந்திச்சாச்சு, சொல்றாரு அனனியா கிட்ட, நீ போ. ஐயோ அவனா, அவன் ஆல்ரெடி எங்களை எல்லாரையும் கொண்டுட்டு இருக்கிறானே, அவன் ஆல்ரெடி இப்ப லிஸ்டோட வந்துட்டு இருக்கிறான், நீங்க அவனுக்கு போய் ஜெபம் பண்ண சொல்றீங்க, அவன் வேற லெவல நான் மாத்த போறேன், நீ போ. அந்த வாய்ப்பை அனனியா சரியாய் பயன்படுத்துறா, போய் ஜெபம் பண்றா. அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய ஒரு ஊழியக்காரனாக எழும்பினார். அந்த வாய்ப்பு இல்லைன்னு வைங்களேன், அவன் வாழ்க்கை
முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் எலும்பி பிரகாசிக்க வேண்டிய பிள்ளைக, சபையிலையும் சரி குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய பிள்ளைக, சில வாய்ப்புகள் கொடுக்கப்படாததுனால என்ன இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை இழந்து நிற்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஆவிக்குரிய தரங்களை எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை உண்டு. தவறுவது இயல்பு, வீழ்வது இயல்பு. நம்ம குழந்தையே இருக்கிறோம், நடந்து பழக்கிறதுக்காக அப்படியே பிடிச்சிட்டு போறோம், குழந்தை கீழே விழுந்துருச்சு. ஐயோ நடந்தா குழந்தை கீழே விழுகுதப்பா, நடக்கவே வேண்டாம்னு சொல்லி தூக்கி இடுப்புல வச்சுக்கிறோமா? யோசித்து பாருங்க. திரும்பவும் நடக்க வைக்கிறோம். குழந்தை சைக்கிள் ஓட்டுது, கீழே விழுந்துருச்சு. ஐயோ சைக்கிள் எல்லாம் வேண்டாம் வேண்டாம், நீ கம்முன்னு வா, கூப்பிட்ட போறோம், திரும்பவும் ஓட்ட வைக்கிறோம். அப்ப எல்லா இடத்துலையும் வீழ்வது இயல்புதான், விழுவதும் இயல்புதான். ஆனால் திரும்பவும் வாய்ப்புகளை கொடுப்பதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. நம்மளை அடையாளப்படுத்துவோம், தப்பானவனா பரவாயில்ல, அவன் தப்பானவன் தான், ஆனாலும் கர்த்தர் அவனை மாற்றுவார். ஆண்டவர் அவங்கள மாத்துவாங்க, கர்த்தர் அவங்கள உயர்த்துவாங்க. திரும்பவும் நான் வாய்ப்பு கொடுக்கிறேன். இந்த 3 வகையான அன்பையும் கிறிஸ்து வெளிப்படுத்தினார். சீமோன் பேதுரு மறுதலிச்சவன் தான், பின்வாங்கி போனவன் தான், இயேசுநாதரை சபிச்சவன் தான். ஆனா 21ஆம் அதிகாரத்துல கேட்கிறாரு, பேதுருவே இவர்களில் நீ என்கிட்ட அன்பா இருக்கிறியா? திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறார். என்னை நீ அன்னைக்கு வேலைக்கார முன்னாடி சபிச்சுட்டு போயிட்டீல, போடா, உன்னை வேண்டாம் சொல்லல. திரும்பவும் மீன் பிடிக்க போனவன் தான் நீ, போ சொல்லல. திரும்பவும் கர்த்தர் கேட்கிறேன், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா? இந்த ஆடுகளை நீமே. திரும்பவும் அதே பொறுப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அன்னைக்கு கூப்பிட்டாரு, வா உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்திரன்னாரு. ஆனா இவன் திரும்பி ஓடிட்டான். இப்ப திரும்பவும் கூப்பிட்டு வந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து, இந்த ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாகன்றாரு. அதுக்கு பிறகுதான் கர்த்தர் என்ன செய்யறாருங்க, பயங்கரமா எடுத்து பயன்படுத்துறார். வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துபவர்களே என்ன செய்யறாங்க, வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்படுகிறார்கள். அவர் வாய்ப்பு கொடுத்தாரு, நம்ம வாய்ப்பு கொடுக்குறோமா? யோசித்து பாருங்க. பரீட்சையில பெயிலா போயிட்டா கூட வாய்ப்பு கொடுத்து என்ன செய்யறாங்க, எழுதி வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா வாழ்க்கையில இருக்கிற உறவுகளுக்கு நம்ம என்ன செய்யறது இல்லைங்க, வாய்ப்பே கொடுக்கறது கிடையாது. அப்புறம் நான் கிறிஸ்தவ, நான் ஜெபம் பண்றேன், நான் ஊழியம் பண்றேன், நான் இப்படி அப்படி, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அன்பில்லாத ஊழியம் பிரயோஜனம் இல்லை, அன்பில்லாத ஜெபம் பிரயோஜனம் இல்லை, அன்பில்லாத காணிக்க பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி உங்களிடத்தில் அன்பாக இருந்தனோ அதே போல நீங்க என்ன செய்யுங்க, அன்புள்ளவர்களாக இருங்கள். நீங்க இப்படி அன்புள்ளவர்களா இருந்தா எல்லாராலும் என்ன செய்யப்படுவீங்க, அடையாளப்படுத்தப்படுவீர்கள். எப்படின்னு, என்னுடைய சீடன், என்னுடைய மகன், என்னுடைய மகள். இன்னைக்கு நம்ம இடத்துல இப்படிப்பட்ட குணங்கள் இருக்குதா? யோசித்து பாருங்க. 3ஐயும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். என் குடும்பத்தை எடுத்து பார்க்கணும், என் சபையை நான் யோசித்து பார்க்கணும், இந்த இருக்கிற சமுதாயத்தை யோசித்து பார்க்கணும். எல்லா இடத்துலையும் சத்துருக்கள் உண்டு, விரோதிகள் உண்டு. நம்ம சபிக்கிறவங்க இருக்காங்க, நம்மளை தூஷிக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்மளை வேதனைப்படுத்துறவங்க இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் நீ மன்னிச்சிரு, ஏத்துக்கோ, அவங்களுக்கு மடி வாய்ப்பு கொடு, மடி அவங்க மேல நீ அன்பு காட்டு. நம்ம கேட்போம், எத்தனை தடவை தான் கொடுக்குறது, நானே சலிச்சு போயிட்டுங்க, நானு ஒவ்வொரு தடவையும் கொடுத்து நான் என்ன செஞ்சுட்டேன், சலிச்சு போயிட்டுங்க. இங்க என்னன்னா, ஏதோ நான் என் குடும்பத்தை மாத்துறது மாதிரியும், நான் என் உறவுகளை மாத்துறது போலவும், நான் என் சமுதாயத்தை மாத்துறது போலவும் யோசிக்கிறதுனாலதான் நான் சலிச்சு போறேன். ஆனா என் நம்பிக்கை யார் மேல இருக்கணுங்க, அவர் மேலதான் இருக்கணும். அவர் தான் மாத்துறவர். உறவுகளை உருவாக்குபவர் அவர்தான், உறவுகளை மாற்றுபவரும் அவர்தான். அதான் அனனியாகிட்ட சொல்றாரு, அவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், உன் வேலை என்ன, அவனுக்காய் ஜெபிக்கிறது, போய் ஜெபம் பண்ணு. இப்ப நம்ம வேலை என்னன்னா, மற்றவர்களை மன்னிப்பதும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதும் மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா நம்ம வேலை. ஐயோ ஆண்டவர் அவன் திருந்தவே மாட்டேங்கிறா, போட்டு கொடுக்குற வேலை நம்ம வேலை இல்லை, அவருக்கு தெரியும். நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், நம்ம மனைவி எவ்வளவு மோசமானவங்க, நம்ம கணவன் எவ்வளவு மோசமானவங்க, நம்ம பிள்ளைக்கு எவ்வளவு மோசமானவங்க, நம்ம சொந்தக்காரங்க எவ்வளவு விஷம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு கேடுகட்ட எண்ணத்துல சுத்திட்டு இருக்கிறாங்க. நம்மளாம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் கிட்ட, ஆண்டவர் அவங்க இப்படி இவங்க இப்படி இவங்க இப்படி, அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் எனக்கு தெரியும். அவங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அவங்களுக்குன்னு ஒரு காரியத்தை நான் வச்சிருக்கிறேன்.
உன் வேலை என்ன? உன்னை நான் முன் குறிச்சிருக்கிற, பேர் சொல்லி அழைச்சிருக்கிற, என் ரத்தத்தை சிந்துன நான் கழுவி இருக்கிற. நீ எல்லாரையும் மன்னிக்க ஆரம்பி, எல்லாரையும் ஏற்றுக்கோ. அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏற்றுக்கொள். எல்லாருக்கும் மறு வாய்ப்பு கொடு. இது எல்லாத்தையும் என் மேல நம்பிக்கை வச்சு கொடு. ஏன்னா அந்த உறவை கொடுத்தது நான் தான், இந்த உலகத்துல உன்னை படைச்சது நான் தான், சபையை கொடுத்தது நான் தான், ஊழியத்தை கொடுத்தது நான் தான், உனக்கு தேவையான ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்தது நான் தான். அதனால நான் என்ன செய்ய முடியும்? எதை வேண்டுமானாலும் மாற்றக்கூடிய வல்லமை, ஆற்றல் என்கிட்ட இருக்குது. நீ என்ன செய்ய? என்ன நம்பு. ஆனா நம்ம என்ன தேவை செய்யறோம்? நம்முடைய சுயத்தை நம்புகிறோம். நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டுங்க. இதுல என்ன வந்துருதுங்க? நான் என் முயற்சி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீயும் வேண்டாம், முயற்சியும் வேண்டாம், என் மேல பாரத்தை போடு. உனக்கு கொடுத்த உறவுகளை உருவாக்குவது என் வேலை, உன் சபையை உருவாக்குவது என் வேலை, உன் சமுதாயத்தை மாற்றுவது என் வேலை. ஆனா நீ எப்படி இரு? அன்புள்ளவனா இரு, நீ மன்னிக்கிறவனா இரு, நீ ஏற்றுக்கொள்ளுகிறவனா இரு, நீ வாய்ப்பு கொடுக்கிறவனா இரு. எல்லாம் கொடுத்துட்டு நீ என் பாதத்தில் உட்காரு. நான் மாத்தலைன்னா ஏன்னு கேளு. இதுதான் ஆண்டவர் சொல்றது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இல்ல ஆண்டவரை, நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் இருந்தேன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிரு? என்னை பார்த்து ஊர்வலகத்தில் என்ன சொல்லுவாங்க? இவன் ஒரு பயங்கரமான இழிச்சுவாய, இவன் பொழைக்க தெரியாத புள்ள, இவன் பொழைக்க தெரியாத பையன், இப்படி எல்லாம் இருந்து ஊருக்காரங்க எல்லாம் என்ன செஞ்சிருவோம்? நம்மள ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா இந்த மாதிரி இருந்தா கர்த்தர் சொல்றாரு, மறுமையில என்னோடு கூட நீங்க என்ன செய்வீங்க? அரசாளுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க நம்மளை யாரு வேணா என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு, அது பத்தி நமக்கு கவலை இல்லை. ஏன்னா தூற்றுகிறவங்க சில பேர் என்ன செய்வாங்க? தூற்றிட்டு தான் இருப்பாங்க. போற்றுகிற சிலரு போற்றதா பண்ணுவாங்க. நமக்கு இங்கு கிடையாது. நமக்கு எங்க இருக்குதுங்க? அங்குதான் மெயின். நம்ம வாழ்க்கை பரலோகத்தில் இருக்குது. அங்கு போறதுக்காக இங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் மாத்திரம் போது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா அங்கே போக முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களிடத்துல எப்படி அன்பு கூர்ந்தேனோ அதே போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். இயேசு மன்னிச்சு அன்பு கூர்ந்தாரு. நம்ம பிறரை மன்னித்து அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறோமா? இயேசு எவ்வளவு குறைகள் இருந்தாலும் ஏற்றுக்கொண்டு அன்பு கூர்ந்தார். நம்ம இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த உறவுகளை ஏற்றுக்கொண்டு அன்பு கூறுகிறோமா? எவ்வளவுதான் முறை மறுதளிச்சு போனாலும் ஆண்டவர் திரும்ப திரும்ப வாய்ப்பு கொடுத்து அவர்களை உருவாக்கினார். இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த உறவுகளுக்கு வாய்ப்புகளை கொடுத்து திரும்ப என்ன செய்யறோம்? பயன்படுத்துகிறோமா? சிந்தித்து பாருங்க. சிம்சோன் கடைசி ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்ன செய்யுங்க, என்னை நினைச்சு பாருங்க. அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன்தான், கர்த்தரால முன்குறிக்கப்பட்ட மனுஷன்தான், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன்தான், கர்த்தரால வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு வீழ்ச்சி இருந்தது. நான் தான் அன்னைக்கே சொன்னேன். ஒரு பக்கம் அவன் செஞ்ச பெரிய தப்பு என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன தப்பு? தெளிலால். வேற நசரேய விரதத்தை ரகசியத்தை சொன்னது. வேற கேட்காதது. அது கடைசியில் கேட்டார் இல்லைங்க. இல்ல, அவர் வீழ்ந்து போனதுக்கு நசரேய விரதத்தை ரகசியத்தை சொன்னது, அப்புறம் தெளிலாளிட்ட போனது எல்லாம் கரெக்டு தான். ஆனா அதுக்கு முன்னாடியே அவன் அந்த பெலிஸ்தேர் பெண் பார்க்க போகும்போது ஒரு சிங்கத்தை கொன்னு அந்த சிங்கத்திலிருந்து என்ன செய்யறாங்க? தேன் எடுத்து சாப்பிடுறான். அப்போ நசரேய விரதம் உடையவர்கள் செத்து போனது என்ன செய்யக்கூடாது? சாப்பிடவும் கூடாது, தொடவும் கூடாது. அப்படி தொட்டா அந்த தீட்டு கழிக்கிறதுக்கு ஒரு சடங்கு இருக்குது. நசரேய விரதமா இருந்து ஒருவேளை நம்ம செத்து போனதை தொட்டுட்டோம்னா அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு சில சடங்குகள், 7 மடி மொட்டை கடிக்கணும், ஒரு 7 நாள் காத்திருக்கணும், சில பலிகளை செய்யணும், திரும்ப முடி வந்ததுக்கு அப்புறம் ரெகுலர் காரியம் அதே மாதிரி வந்துடலாம். அவன் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா, தன் தாய் தகப்பனிடத்துல அதை மறைச்சதுதான் தப்பு. அதை மட்டும் மறைக்காம, அம்மா இந்த மாதிரி ஒரு சிங்கத்தை நான் கொன்னு எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லியிருந்தா அப்பயே மனோபாவா நம்ம என்ன செஞ்சிருப்பாங்க? வேகமா அவனை கூப்பிட்டு போய் மொட்டை அடிச்சு என்ன சடங்கு பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி அவனை ரெடி பண்ணியிருப்பாங்க. மறைக்கிறா மறைச்சிட்டே இருக்கிறா. கடைசியில கண்கள் பிடுங்கப்பட்டு
வேடிக்கை பொருளா நின்றுட்டு இருக்கிறான். அபிஷேகிக்கப்பட்ட மனுஷன்தான், கர்த்தரால முன்குறிக்கப்பட்ட மனுஷன்தான், பயங்கரமா எடுத்து பயன்படுத்தப்பட்ட மனுஷன்தான். ஆனா என்னைக்கு தான் செய்த தவறுகளை மறைக்க ஆரம்பித்தானோ அன்னைக்கு அவன் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்து விட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதேதான். அதனாலதான் அழகா நீதிமொழிகளை சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாய்ப்பே இல்லைன்ட்டார். என்ன பாவமாவனா இருக்கட்டு, அறிக்கை செஞ்சுட்டா அவனுக்கு மன்னிப்பு இருக்குது, அறிக்கை செஞ்சா வாழ்வு இருக்குது. மறைச்சு மறைச்சு வாழணும்னு நினைச்சோம்னா கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்காதுங்க, ஆசீர்வாதமாவே இருக்காது. இங்க கிறிஸ்துவனுடைய அன்பு எதுன்னா, அவர் ஆவலோடு கூட எதிர்பார்க்கிறாங்க, என் பிள்ளைங்க தப்பு செய்யறவங்க தான், விழுந்து போறவங்க தான், ஆனாலும் அப்பா நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்ல மாட்டாங்களா, அதுதான் அவருடைய ஏக்கமே. நம்ம தப்பு செஞ்சுட்டு அவர் பெருசா பாக்குறது இல்ல. எதை பெருசா பாக்குறாருன்னா, ஐயோ ஆண்டவரே நான் அந்த மாதிரி பேசிட்டேன், அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா, அதுதான் அவருடைய ஏக்கமே. சிம்சோன் அன்னைக்கு மறைச்சதுனால அவன் அபிஷேகத்தை எல்லாம் இழந்து தானும் மறித்து அவன் திட்டம் நிறைவேறிடுச்சு, பெலிஸ்தீர்களை கொல்லணுன்ற திட்டம் நிறைவேறிடுச்சு. ஆனா அவனும் சேர்ந்து என்ன ஆயிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டான். ஆனா இன்றைக்கு உங்களை குறித்து என்னை குறித்து தெய்வம் வைத்திருக்கிற திட்டம் பெருசு. இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை என்னையும் முன்குறிச்சிருக்கிறார், உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்ம சிந்திச்சு பார்க்கணும், ஏன் மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நான் இத்தனை வருஷம் சபைக்கு வரனேன், இத்தனை வருஷம் ஊழியம் பண்றேன்னு, என் நிமித்தமாக எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள், என் மூலமா எத்தனை பேர் சபைக்கு வந்துட்டு இருக்காங்க, ஏன் மூலமா எத்தனை பேர் கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் முடியல? ஏன்னா இந்த கிறிஸ்துவின் அன்பு எங்கிட்ட இல்லாததுனால அவர்கள் கிறிஸ்துவை அறிய முடியவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திரும்ப என்ன செய்ய போறேன், உருவாக்க போகிறேன். திரும்பவும் உன்னை என்னுடைய அன்பில் என்னன்னா இடை கட்ட போகிறேன். திரும்பவும் உன்னை என்னை போல ஒரு அன்புள்ள ஒரு மகனா மகளா மாற்ற விரும்புற. அதுதான் அந்த உலக பணம் ஆசீர்வாதம் அது வந்துட்டே இருக்குங்க. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, போராட வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும், எப்ப வேணும், எல்லாம் அந்தந்த நேரத்துல கரெக்டா கொடுத்துட்டே இருப்பார். எனக்கு தேவையான வேலை, தேவையான வருமானம், தேவையான ஆசீர்வாதம் கரெக்டா வந்துட்டே இருக்கும். நம்ம இன்னைக்கு அதைத்தான் பிடிச்சிட்டு இருக்கிறோமே தவிர, அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன போல என் மகனும் மகளும் மாறணும், நான் எப்படி அன்புள்ளவரா இந்த பூமியில வாழ்ந்தனோ அதே போல என் பிள்ளைகளும் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய பெரிய நோக்கமே. இன்னைக்கு நம்ம அதை கரெக்டா செய்வதற்கு வாஞ்சப்பட்டா போது, விருப்பப்பட்டா போது, மற்றது ஆண்டவரையும் செய்வாருங்க, தட்டி தூக்கி கொண்டு போயிட்டே இருப்பார். இந்த அன்பை மாத்திரம் நாம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சாலே ஆத்துமாக்கள் தானாய் கிறிஸ்துவை தேடி வருவாங்க. நம்முடைய குடும்பம் தானாய் கர்த்தரை தேடி வரும். நம்ம சொந்த பந்தங்க தானா கர்த்தரை தேடி வருவார்கள். இந்த அன்பு நம்ம கிட்ட இல்லாதனாலதான் நிறைய நேரத்துல ஊழியங்கள் வளரல, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படல. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்துல யோசிக்கலாம்.